இன்னைக்கு ஃபுல்லா படுத்தே கிடக்கா. கால் ரொம்ப வலிக்குது போலயே. சரி போய் ஒரு டீயாவது போட்டு கொண்டு வந்து கொடுப்போம். தங்கம், தங்கம், இந்தாம்மா அந்த டீயை குடிமா, எந்திரிமா. மாத்திரை போட்டதுனால அசந்து தூங்குறா போல. ஏமா தங்கம், தங்கம், இந்தாம்மா எந்திரிச்சு இந்த டீயை குடிமா. ஏங்க மணி எத்தனைங்க? ரொம்ப நேரம் தூங்கிட்டனோ? தங்கம், மணி 2 ஆகுதுமா. மாமா உனக்காண்டி போய் டீ போட்டு வந்திருக்கேன், ஸ்பெஷல் டீ. இந்தா இந்த டீயை குடி. என்னங்க சொல்றீங்க? மணி 2 ஆயிடுச்சா? ஐயோ, மருமக வேற ஃப்ரெண்டுகளை கூட்டு வரேன், நீங்க சமைச்சு வச்சிருங்கத்தேன்னு சொல்லிட்டு போனாலே இப்படி மாத்திரையை போட்டு இப்படி தூங்கிட்டானே. ஐயோ, இப்போ நான் என்ன செய்யணும்னு தெரியலையே. ஏன் தங்க இதுக்கெல்லாம் பதற? சமைச்சு வைக்கலன்னு சொன்னா மருமக அவங்கள கூட்டு போய் வெளியில சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுற போறா. இதுக்கு ஏன் நீ இப்படி பதற? என்னங்க, உங்க மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசினா எப்படிங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம் தாங்க, கவலைப்படாத. இந்தா இந்த டீயை குடி. லதா, சித்ரா, வாங்க உள்ள வந்து இப்படி உட்காருங்க. அத்தை சமையல்லாம் சுட சுட ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நம்மளும் சுட சுட சாப்பிடலாம். இப்படி வந்து உட்காருங்க, நான் அத்தையை கூப்பிடுறேன். எங்க ஆனந்தி, உங்க அத்தையை காணோம்? அத்தை சமையல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூப்பிடுறேன், நீங்க உட்காருங்க. சரி ஆனந்தி. ஆனந்தி, வீடு ரொம்ப அழகா இருக்குடி. பின்ன இருக்காதாடி? நானே எங்கள் வீட்டுக்காரும் ரசித்து ரசித்து இந்த வீட்டை கட்டணும். சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும். இருங்க, எங்கள் அத்தையை கூப்பிட்றேன். அத்தை, அத்தை. என்னங்க, மருமக வந்துட்டா அவளையே கூப்பிட்ற சத்தம் கேட்குதுங்க. அடி என்னடி இப்படி பதற? அவ மருமகளா இல்ல நீ மருமகளாடி? எல்லார் வீட்லயும் மாமியா கூப்பிட்டா மருமக பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. இங்க தலைகில இருக்கு. மருமக ஒரு சவுண்டு கொடுக்கங்களையும் மாமியாரு அப்படியே கதி கலங்கி போய் நிக்கிற. என்னங்க, அவ கூப்பிட்றா, என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேங்க. டீ இருக்கட்டுங்க, அப்புறமே நான் சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். உன்னைய திருத்த முடியாது தங்கம். போ போ, என்னன்னு கேளு. அத்தம்மா, அத்தம்மா, நான் கூப்பிட்றது கேக்குதா? ஆனந்தி, என்னம்மா? அத்தை, சமைச்சு முடிச்சுட்டு நீங்கள் சாருக்கு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா எப்படித்த? என் ஃப்ரெண்டுகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்குலாம் பரிமாறலாம்லத்த. வாங்கத்த. ஆனந்தி, அத்தை இப்போ என்ன, உங்களுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதானே. என் ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு? அது வரைக்கும் உங்களால் ஒரு 1/2 மணி நேரம் கூட நின்று அவங்களுக்கு பரிமாற முடியாது அத்தை. வாங்கத்த. ஆனந்தி, அது இல்லைம்மா. என்னத்த சொல்ல வரீங்க? சொல்ல வரதை தெளிவாக சொல்லுங்கத்த. ஆனந்தி, காலெல்லாம் ஒரே வலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் படுப்புன்னு சொல்லிட்டு படுத்துட்டேம்மா. அப்படியே அசந்து தூங்கிட்டேம்மா. அதனால் சமையல்லாம் பண்ணலாமா? என்னத்த சொல்கிறீங்க நீங்கள்? ஈஸியாக சமையல் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. நான் தான் உங்ககிட்ட கேட்டல, அத்தை அவங்களால சமைக்க முடியுமா என்ன ஏதுன்னு 1க்கு 2 தடவை கேட்டு தானத்தை நான் போனேன். நீங்கள் சமைச்சு தாரேஞ்சானே தான் சொன்னீங்க. அதனால தானே என் ஃப்ரெண்டுகளெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அவங்களாம் வந்த பிறகு இப்படி நீங்கள் அவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்களே அத்தை, இப்படி? என்னம்மா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ வீட்டு வேலைக்காரி போல அவளை பேசிக்கிட்டே போற. என்னங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கங்க. தங்கம், நீ பேசாம இருமா. ஆமாம், என் ஃப்ரெண்டுகளை நான் ஒன்றும் திடீர்னு ஒன்றும் கூப்பிட்டு வரலையே. அத்தைகிட்ட காலையிலேயே சமைச்சு வைக்கிறீங்களான்னு கேட்டேன், அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அது சரிம்மா, அவ தான் சொல்றாள்ல கால் வலியில மாத்திரையை போட்டு படுத்துட்டேன், அதனால சமைக்க முடியலேன்னு. அத்தை, நீங்களும் மாமாவும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்திட்டீங்களா அத்தை என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி? இந்த அவமானத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அத்தை. ஆனந்தி, விடு ஆனந்தி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் சமைக்க முடியலன்னு சொல்கிறாங்கல்ல, விட்டுரு ஆனந்தி. நாங்கள் வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறோம் ஆனந்தி. ஆனந்தி, நாங்களும் கிளம்புறோண்டி. ரம்யா, நானும் வரேன்ப்பா. வந்து ஹோட்டலில் நம்ம போய் எல்லாரும் சேர்ந்து லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போயிடலாம், ஓகேவா? இல்லை ஆனந்தி, இன்னொரு நாளைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொன்னால் இவளுகளும் கேட்க மாட்டேன்னு போகிறாளுங்க. அந்த கிளவி படுத்துகிறா பாடுபத்தான்னு இவளுக்கு வேற பாடுபடுத்துகிறாளுங்க. ஏண்டி, இந்த ஆனந்தி உன் மாமியார் காரிய என்ன பாடுபடுத்துறான்னு பாரு. அவங்களுக்கு தான் கால வலி, மாத்திரையை போட்டுட்டு படுத்துட்டே சமைக்க முடியலன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனாலும் கேட்காம அவங்கள என்னம்மா வச உயிரா? அப்படிலாம் இருக்காதடி. அந்த கிழவி இவளை எப்படா அவமானப்படுத்துறான்னு சமயம் பார்த்து கரெக்டாக அடிச்சிருக்காடி. இவளுக்கு இந்த அவமானம் தேவைதாண்டி. நம்மகிட்டையும் ஒரு சில நேரங்களில் ஆஃபீஸில் கொஞ்சம் பேசுகிறா, இவளுக்கு இப்படி அவமானப்பட்டு நிற்கும் போத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. இப்படிலாம் சொல்லாதப்பா, அந்த பாட்டிமா பார்க்கவே பாவமாக இருக்காங்க.
சரி வாங்கப்பா போவேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. இவளுக்கு பேசுறதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து. இதுக்கெல்லாம் இந்த அத்தையை சொல்லணும். இருக்கட்டும், அவங்கள ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். என்னங்க, உங்களை ரூம்குள்ளே தானே இருக்க சொன்னேன். நீங்கள் எதுக்குங்க அங்கே வந்தீங்க? என்னை அவள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் தாங்கிக்குவேன். உங்களை ஒரு வார்த்தை சொன்னால் என்னால் தாங்கிக்கிற முடியாதுங்க. அதே போலதான் தங்கம். உன்ன ஒரு வார்த்தை சொல்லும் போத நான் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? என்னாலேயே தாங்க முடியல தங்கம். அவ ஒரு வேலைக்காரி போல உன்னை நடத்துறா. என்னங்க, ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் ஃபோன் போடுறான்னு பாருங்கங்க. சரிம்மா, அந்த பார்க்குறேன். தங்கம், அன்னைக்கிளி தான் ஃபோன் போட்டிருக்கா. அன்னைக்கிளி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிம்மா இருக்கிற? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? மருமக நல்லா இருக்காரா? என்னங்க, எனக்கு கால் வலினா அவட்ட சொல்லிடாதீங்க. இப்போ மருமக வஞ்சதையும் சொல்லிடாதீங்க. அன்னைக்கிளி, ஃபோனை அம்மாட்டா கொடுக்குறம்மா. அம்மாட்டையே 2 வார்த்தை பேசிடுமா. சரிங்கப்பா, கொடுங்க அம்மாட்ட. அன்னைக்கிளி, நல்லா இருக்கியாம்மா? பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? மருமக நல்லா இருக்காராம்மா? அம்மா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கம்மா. என்னம்மா உன் குரலே சரியில்லை, என்னாச்சும்மா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்கேம்மா. கால் தான் ஒரே வலியாக இருந்துச்சுன்னு மாத்திரையை போட்டு பேசாமல் படுத்துட்டேன் அன்னைக்கிளி. இப்போ நீ ஃபோன் போடவும் தான் நான் எந்திரிச்சேன். பாரு எப்படி போய் சொல்றான் பாரு மககிட்டயே. அன்னைக்கிளி, இவ உங்க அண்ணிட்ட நல்லா வசம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காமா. ஏங்க பேசாமல் இருங்கங்க. ஏம்மா, அப்பா என்னம்மா சொல்கிறாங்க? அண்ணி வந்தாங்களா? எதுக்குமா அவங்கள வந்தாங்க? இந்த மனுஷனை சும்மா இருங்கன்னு சொன்னாலும் சும்மா இருக்கிறாப்லையா? எதையாவது பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அன்னைக்கிலே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அண்ணி அவள் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வரேன், அவங்களுக்கு சமைச்சு வைக்க முடியுமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் அந்த கால் வலியில் காலையில் மாத்திரையை போட்டுட்டு படுத்தவ 2 மணி வரைக்கும் தூங்கிட்டேன், சமைக்க முடியல. அதுக்கு தான் அவள் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அன்னைக்கிலே. வேறு ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா, உங்களுக்கு தான் கால் வலி இருக்குன்னு முதையே தெரியுமில்லம்மா. அண்ணி தான் தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வரேன், சமைச்சு வைக்கிறியான்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியதானம்மா, கால் வலி இருக்குது என்னால் முடியாதுன்ட்டு. ஏம்மா நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேறீங்க. அன்னைக்கிலே அவள் பாசமாக வந்து என் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வரேன்ட்ட, அவங்களுக்கு சேர்த்து சமைக்க முடியுமான்னு கேட்கும் போத எப்படிம்மா மூஞ்சில் அடித்தது போல் சமைக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏம்மா, உன் மருமக உன்னை எவ்வளோ திட்டினாலும் உன் மருமகளை விட்டு கொடுத்தே பேச மாட்டேயம்மா. என்னம்மா செய்ய அன்னைக்கிலே? அவள் பேசுகிறான்னு நானும் பேசினேன்னா சண்டை பெருசாயிடும்லம்மா. சண்டை பெருசானா என் மகன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் பாரு. எனக்காண்டி பேசுவானா அவளுக்காண்டி பேசுவானா? என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாம்மா. அவனுக்காண்டி தாம்மா அந்த அம்மா பொறுத்து போகிறேன். இந்த ஆனந்தி என்னத்த சொன்னாலும் திருந்த மாட்டாளே. அம்மாவை பாடா படுத்துறா. அவளை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு போய் அவளை வச்சுக்கிறேன் பாரு. அம்மா, அப்பாவும் நீயும் கிளம்பி ஒரு 2-3 நாளைக்கு இங்கே வந்துருங்கம்மா. இங்கே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கம்மா. இல்லைம்மா அன்னைக்கிளி, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ பிள்ளைகளையும் மருமகனையும் நல்லா பார்த்துக்கோ. நாங்கள் இன்னொரு நாளைக்கு ஊருக்கு வரோம்மா. சரிங்கம்மா. கால் வலிக்கு நான் வாங்கி கொடுத்தேன், அந்த மாத்திரையை போடுங்கம்மா. அப்படியும் மீறி கால் வலிச்சிச்சுன்னா ஊருக்கு வந்துடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். சரியாம்மா? சரிம்மா, நான் வச்சிடட்டுமா? அன்னைக்கிளி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. மாமா அந்த கொண்டாரே மாமா. அன்னைக்கிளி, ஏம்மா உன் முகம் வாடி போயிருக்குது, என்னாச்சுமா? மாமா, இப்போ தான் ஃபோனில் அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் மாமா. அம்மாவுக்கு கால் வலியாம், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை கேட்டிருந்து என் மனசே சரியில்லை மாமா. அன்னைக்கிளி, கவலைப்படாதம்மா. அத்தையை கிளம்பி உடனே இங்கே வர சொல்லுமா. நல்ல ஆஸ்பத்திரியில் காமிச்சு கால் வலியை குணமாக்கி அனுப்புவோம்மா. இதுக்கு எதுக்கு கலதை நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? மாமா, எங்கள் அம்மா போன தடவை கால் வலின்னு 2 நாள் தான் வந்து இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மா எங்கள் அம்மாவை பேசாத பேச்சில்ல மாமா, அப்படி பேசி அனுப்புனாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி வாங்கன்னு சொன்னால் எப்படி மாமா எங்கள் அம்மா வருவாங்க? மாமா, எங்கள் அம்மா 2 பிள்ளைகளை பெற்றாங்க. ஆனால் 2 பிள்ளை வீட்லேயும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல மாமா. எல்லாம் எங்கள் தலையெழுத்து. வேற என்னத்த மாமா சொல்ல? இருங்க மாமா, உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். அன்னைக்கிளி, அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதாம்மா? நீயே இப்படி பேசினா எப்படிம்மா?
என்னங்க இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்தது போல இருக்குங்க. சரிங்க, போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீ போட்டு சுட சுட எடுத்துகிட்டு வரீங்க. ஆனந்தி, நீ உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆனந்தி? எங்கள் அம்மா உனக்கு சமைச்சு போடுறது பத்தான்ட்டு உன் ஃப்ரெண்டுகளெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு போடுன்னு சொல்லிட்டு அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அன்னைக்கு? அதான பார்த்தேன். மனசு என்னடா வரும்போதே கடுகடுன்னு வர்றாப்லேன்னு பார்த்தேன். நீங்கள் வந்து வரவங்களையும் அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மா பற்ற வச்சு விட்டாங்களா? ஆனந்தி, அம்மாலாம் ஒன்றும் என்கிட்ட சொல்லலை. அம்மா அன்னைக்கிளி கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டுட்டு வந்து தான் அவங்ககிட்ட கேட்குறேன். அதானே, இது நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே. அவள் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாளோ அதைத்தான் உங்கள் அம்மா கேட்டுட்டு இங்கே செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தங்கச்சி அன்னைக்கிளி தாங்க. ஒரு நாளைக்கு அவளுக்கு இருக்குது பாருங்க. ஏன் ஆனந்தி, இப்போ நீ செஞ்ச தப்பை நான் கேட்டால் எதுக்கு அவன் மேலே பழைய தூக்கி போடுற? அவள் சாட்டுக்கு அங்கே இருக்கிறா. எங்கள் அம்மாவால் கால் வலிக்குதுன்னு அவங்க சமையல் செய்ய முடியல. இதுக்கு எதுக்கு நீ பழைய தூக்கி அன்னைக்கிளி மேலே போடுற? ஏங்க, இப்பெல்லாம் உங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறாப்லையோ அதை கேட்டு தான் உங்கள் அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கு இல்லைங்க. நானும் பொறுத்து போவேன் பார்த்துக்குங்க. என்னால் பொறுக்க முடியல, ஒரு நாளைக்கு பொங்கி எழுந்துருவேன். நீங்கள் சொன்னாலும் நானும் கேட்க மாட்டேன் பார்த்துக்குங்க. இந்த பாரு ஆனந்தி, நீ செஞ்ச தப்பை மறைக்கணும்னு அவன் மேலே பழைய தூக்கி போடாத. அவள் அப்படி பேசக்கூடிய பிள்ளையும் கிடையாது. அவளை நாங்கள் அப்படி வளர்க்கவும் இல்லை. அப்போ என் வளர்ப்பு தப்புன்னு சொல்கிறீங்களா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே. ஓ மனசு குத்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாரு ஆனந்தி, இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவால் என்ன வேலை வீட்டில் செய்ய முடியுமோ அந்த வேலை மட்டும்தான் செய்வாங்க. அவங்களால செய்ய முடியாத வேலையை நீ செய்ய முடிஞ்சால் செய், இல்லை வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கோ. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுற வேலை மட்டும் வச்சுக்கிறாத. எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் முறையாக நான் சொல்லிடுறேன். ஆமாங்க, நீங்கள் வாங்குகிற இந்த 30,000 சம்பளத்துக்கு வீட்டுக்கு வேலையாள் வச்சா விளங்கிரும் பார்த்துக்குங்க. ஏதோ நான் வேலைக்கு போய் படிச்சிருக்கிறதுனால வேலைக்கு போய் மாதம் உங்களை விட 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன். அந்த சம்பளத்தை வாங்குறதுனால நல்லா கை குளிர வீட்டுக்கு நம்ம செலவழிக்கிறோம். இதில் வீட்டுக்கு வேலையாள் வச்சா நல்லா தாங்க இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் இதில் தலையிடாதீங்க. என்னம்மா ஆனந்தி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உன்னோட பிரியம். அம்மாவை மட்டும் எதுவும் சொல்லாத. சரிங்கங்க, உங்கள் அம்மாவை நான் ஒன்றுமே சொல்லலை, விடுங்க. இந்த மனுஷனுக்கு அம்மாவை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அப்படியே கொடியை பிடிச்சிட்டு வந்துடுவார் அம்மாவுக்கு எசைவா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்னைக்கிளி தான். இந்த அன்னைக்கிளியை ஒரு நாளைக்கு என்கிட்ட மாட்டாமையா போயிடப்பதா அன்னைக்கு இருக்கு அவளுக்கு வேடிக்கை. ஆனந்தி, ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வாமா. சரிங்கங்க, எடுத்துகிட்டு வரேன்.